பேராசிரியர் அருணன், இப்ப நீங்களும் உங்க கூட்டணியும் பாஜகவை எதிர்க்கிறீங்க, இபிஎஸும் பாஜகவை எதிர்க்கிறார். உங்க ஓட்டு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டு பாஜகவை எதிர்ப்பதனால் அதிமுகவுக்கும் போக போகுது. அந்த அச்சத்தின் வெளிப்பாடு தான் நீங்க எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப தீவிரமா எதிர்க்க காரணம்னு சொல்றாங்களே, அதுதான் யதார்த்தமா? திமுக அணியும் பாஜகவை எதிர்க்கிறது, அதிமுகவும் எதிர்க்கிறது அப்படின்னு ஒரு வாக்கியம் சொன்னீங்க. அதிமுக எங்கெங்க எதிர்க்குது? இப்ப இங்க கூட ஒரு நண்பர் சொன்னார்ல, அவருடைய துவக்க உரை திருச்சி, நான் அந்த பேச்ச பூரா கேட்டேன். அதுல எங்கேயாச்சும் இது நாடாளுமன்ற தேர்தல்யா, ஒன்றியத்துல யார் ஆட்சிக்கு வரணும், இப்ப இருக்கிற மோடி ஆட்சி எத்தகையது அப்படின்னு பற்றி ஒரு வார்த்தை ஒரு வாக்கியம் பேசியிருக்காராங்க? பேசவே இல்லைங்க. அங்க மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்த 2-3 ஊர்ல பேசிட்டாரு. ஆனா எங்கேயுமே நானும் தொடர்ந்து பார்க்கவே கேட்கிறேன், எங்கேயுமே பாஜக அரசை பத்தி, ஒன்றிய அரசை பத்தி பேசல. எனக்கு ஒண்ணு புரியல, நீங்க எல்லாம் எப்படி சொல்றீங்க? அவங்களும் எதுக்குற அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்கல்ல திரு அருணன். இப்ப பாஜக இங்க பொருட்படுத்தத்தக்க சக்தியே இல்ல, எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, சோ எதுக்கு நான் பாஜகவை தேவையில்லாம விமர்சிக்கணும்னு கேக்குறாங்களா? அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு அப்படி எடுத்துக்க மாட்டீங்களா? இல்ல, எனக்கு என்ன புரியலன்னா, இப்ப உதாரணமா அவங்களுடைய வாதத்தையே வச்சுக்கிறேன். ஐயா, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி, அதனால திமுக தலைவரும் தமிழக முதல்வருமாகிய ஸ்டாலின் பாஜக விமர்சிக்காம இருக்கிறாரா? அவர் பாஜக விமர்சனம் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு இத்தனை வஞ்சனை செய்கிறதே, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு, அதனுடைய ஜனநாயகத்துக்கு இவ்வளவு வஞ்சனை செய்கிறதே, அதனுடைய மதச்சார்பற்ற அரசு கோட்பாட்டுக்கு இவ்வளவு வஞ்சனை செய்கிறதே, பொதுத்துறைகளை பூரா இப்படி விக்குதே, இத்தனை விஷயங்கள் இருக்கே, இதை பற்றி எடப்பாடியாருடைய கருத்து என்ன அப்படின்னு தானே கேட்கிறாரு. அங்க அப்புறம் தானே கீழே வர்றாரு. அதே போல எடப்பாடியாரும் பேசலாம்ல, எங்களுக்கு இந்த பாஜக ஆட்சி பிடிக்கலையா, அதனாலதான் கூட்டணியை விட்டு விளையிட்டோம், ஆனாலும் எங்களுக்கு திமுக தான் எதிரி, தமிழ்நாட்டு நிலைமை. அப்படி பேசினா கூட நான் புரிந்து கொள்வேன் தம்பி. பாஜக அதை விட கூட்டி என்னன்னா, இவரு எண்ஸுக்காக அது செங்கலை தூக்கி காமிக்கிறாரு உதயநிதி. இவருக்கே கோபம் வருது எடப்பாடியாருக்கு, எனக்கு புரியல. என்ன பழையபடி செங்கலை தூக்குறதா? இல்ல, அதிமுகவா இருந்தா நாடாளுமன்றத்துக்கு செங்கலை தூக்கி கொண்டு போய் காமிச்சு எய்ம்ஸ் மருத்துவமனையை நாங்க வர வச்சிருப்போம், மக்கள் கிட்ட வெறும் செங்கலை காட்டுறது என்ன உத்தி, ஸ்கிரிப்ட மாத்துங்கன்னு சொல்றாரு. இல்லங்க, அத கூட சொல்லட்டுங்க. அதே நேரத்துல 5 வருஷமா எய்ம்ஸ் கட்டடத்தை கட்டாதது சாட்சாத் மோடி, இந்த பாஜக அரசு. அதே நேரத்துல இந்த 5 ஆண்டுகளில் வேறு சில மாநிலங்களை எய்ம்ஸ கட்டினது இதே மோடி தான். ஆகவே நாங்க மோடியை கண்டிக்கிறோம், ஆனாலும் திமுகவால கொண்டு வர முடியல, நாங்களா இருந்தால் அப்படின்னு பேசணும். அப்படி பேசியிருந்தா நான் இந்த விமர்சனத்தை வைக்க மாட்டேன். அக்கிரமமான ஒரு வாத முறையா இருக்கு. நாங்க எய்ம்ஸ கொடுக்காத பாஜகவை மோடிய பேசவே மாட்டேன், விமர்சிக்கவே மாட்டேன். ஆனால் இன்னும் ஏன் வாங்கல என்று மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சியை மட்டும் கேட்பேன் என்றால், இது என்ன நியாயம், இது எந்த வகையில நியாயம்னு நாங்கெல்லாம் கேட்க மாட்டோமா? மக்கள் நினைக்க மாட்டாங்களா? இதெல்லாம் நீங்க ரொம்ப, அதாவது ஐயா பாஜக ஒரு பொருட்டே இல்லையா, ஆகவே நான் பேசலைன்னா, ஆனா பாஜக உச்சியில இருக்கு, நாங்கதான் மீண்டும் வரப்போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. அது சரியா தப்பா இன்னும் கூட நான் கேக்குறேங்க. அவருடைய அதிமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டு உரை ஒண்ணு அவங்களுடைய இதுல இருக்கு, எடப்பாடியாருடைய எக்ஸ் இதுலயே இருக்குது, அதையும் இப்ப நான் கேட்டுட்டு வந்தேன். எத்தகைய தேர்தல் அறிக்கை தெரியுமா அப்படின்னு. அத பத்தி அவரு வழக்கறிஞர் தமிழ்மணி ஐயாவுக்கு ஒரு விமர்சனம், நான் அதுக்குள்ள கூட வரல. அது அவருடைய கருத்து, அது மக்கள் கேட்டுக்கட்டும். நான் சொல்றது என்னன்னா, இத பூரா வலியுறுத்தோம்னு அவருக்கு பிடிக்காத அந்த அம்சங்கள் உட்பட அவ்வளவு சொல்லி வலியுறுத்தோம். நான் கேட்கிறேன், எப்படி வலியுறுத்துவாரு? இப்ப திமுக சொல்லுது, அதனுடைய தேர்தல் அறிக்கை விமர்சனம் பண்றாங்க. ஏகையா நீங்களா இதெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்னு. அவங்களுக்காவது இந்தியா கூட்டணி என்கிற ஒரு கூட்டணி அமைப்பு இருக்கு, அந்த அமைப்பு ஆட்சியை நாங்க கொண்டு வருவோம் சொல்றோம், அதன் மூலமாக இதை நாங்க சாதிப்போம் என்ன சொல்றாங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன இருக்கு? நீங்க பாஜக விமர்சிக்க மாட்டீங்க, இந்தியா கூட்டணி விமர்சித்தீங்க, பிறகு
இந்த தேர்தல் அறிக்கை எப்படி நிறைவேற்றுவீங்க? இது எப்படி அபத்தம்? அப்ப வந்து கோபிக்கிறாங்க. எங்க இவர் என்னமோ கடந்து வராங்கிற மாதிரி ஸ்டாலின் வந்து என்னங்க தேர்தல் அறிக்கையை வெளியிடுறாரு அப்படின்னா இது என்னங்க? அதுவும் அர்த்தம் தான், வலியுறுத்துவோம் என்றுதான். உண்மைதான். இந்தியா கூட்டணி என்கிறது ஒரு குறைந்தபட்ச அறிக்கையை கொடுக்கலதான். நான் ஒண்ணும் அதெல்லாம் மறுக்கல. ஆனால் கூட்டணி என்று ஒன்று உருவாகி இருக்குது. அதனால இன்றைக்கு இந்த பாஜக ஆட்சியை வீழ்த்த முடியும் என்று இன்றைக்கு வடக்கே இருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தெற்கே மிக வலுவாக இருக்கிறது. அப்படி வரும் பொழுது பாஜக ஆட்சியை வீழ்த்துவது மட்டுமல்ல, ஒரு மாற்று அரசை அமைக்கக்கூடிய ஆற்றல் இந்தியா இப்ப செய்தி இருக்கு. பீகார்ல உடன்பாடு ஆயிடுச்சு. யார் யாருக்கு? லாலு பிரசாத் யாதவ் கட்சிக்கு, காங்கிரசுக்கு. ஆமா, மேற்கு வங்கம் கேரளம் தவிர்த்து உடன்பாடாயி களத்துக்கு வந்துட்டீங்க. இன்னொரு ஒரு கேள்வி எடப்பாடி கேட்கிறார்ல, ஒண்ணு இல்ல, 38 எம்பிக்களை இங்க இருந்து அனுப்பிச்சு வச்சீங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? இனிமேலும் அவங்களை தேர்ந்தெடுப்ப அனுப்புனீங்கன்னா என்ன செய்ய முடியும்? இப்ப எங்களை வந்து 2014 37 எம்பிக்களை அனுப்புனீங்க. நாடாளுமன்றத்தையே ஸ்தம்பிக்க வச்சு காவிரி மேலாண்மை ஆணையத்தை நாங்க அமைச்சோம். அப்படி ஒரு விஷயத்தை எங்களால செய்ய முடியும். திமுக கூட்டணி எம்பிக்களுக்கு ஓட்டு போட்டா அவங்களால ஒண்ணு நடக்காதுன்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு உதாரணத்தை சொல்றாருல, அதை எப்படி பாக்குறீங்க? ஏங்க, அந்த காவேரி ஆணையம் அது உருவானது, இதெல்லாம் போனா தனி கதைங்க. அது நம்ம எதிர்பார்த்த அத்தாரிட்டி அங்க வந்திருக்குது. அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு முழு நீதி கிடைச்சது இல்லைங்க. நான் கேட்பது என்னன்னா, இங்கேயும் கூட தேங்க இப்ப வேற 143 எம்பிக்களை வந்து இப்ப தகுதி நீக்கம் பண்ணது யாருங்க? அதுல வந்து திமுக எம்பிக்கள் உண்டா இல்லையாங்க? அப்ப வந்து இந்த அதிமுக எம்பிக்கள் அதுல ஒருத்தர் தான் அவ எங்காலும் இல்லைங்கிறாங்க. மாநிலங்களவையும் அதே போல அங்கேயும் நீக்கம் எல்லாம் நடந்துச்சு. அப்ப அங்க அதிமுக எம்பிக்கள் என்ன பண்ணாங்க? அவங்க அந்த போராட்டத்தை கலந்து இல்லங்க. ஒரு முக்கியமான கேள்வி, சுருக்கமா நீங்க வந்து பாஜக எவ்வளவு மோசமான ஆட்சி என்பதற்கு இன்றைக்கு 2 முதலமைச்சர்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது அமலாக்கத்துறையில அரெஸ்ட் பண்ணி இருக்கு. ஊழல் செஞ்ச முதலமைச்சர். ஏங்க இதெல்லாம் தெரியாதாங்க? எல்லாருக்கும் தெரியுங்க. இங்க ஆளுநரை விட்டு தமிழ்நாட்டிலயும் கேரளாவிலயும் அவ்வளவு ஆட்டம் போடுறாங்க. உச்ச நீதிமன்றம் தலையில கொட்டுது. அதனால முதலமைச்சர் கேட்கிறாரு, நீங்க மோடியை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க, பாஜக ஆட்சியை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. தமிழ்நாட்டுடைய ஆளுநர் மாநில உரிமையை பற்றிக்கிட்டு இருக்காரு. அதை பத்தி ஒரு வார்த்தை பேசல எடப்பாடியார். ஆனா அவருடைய தேர்தல் முழக்கம் என்ன தெரியுமா? தமிழர் உரிமையை காப்போம், தமிழ்நாட்டை காப்போம். தமிழர் உரிமைக்கு ஆபத்து யாருக்கிட்ட இருந்து இன்னைக்கு வந்திருக்கு? சரி, ஓகே. பாஜக இருந்தா இல்லையா? மோடி கிட்ட இருந்தா இல்லையா? ஆளுநர் ரவி கிட்ட இருந்தா இல்லையா? அதை பத்தி பேசுவதற்கு தெம்புல திராணி இல்ல. வந்துகிட்டு இவன் தந்திரம், இது ஒரு டாக்டிக்ஸ் என்று சமாளிச்சா அதெல்லாம் மக்கள் நம்ப மாட்டாங்க. நன்றி. கூட்டெல்லாம் ஏற்கனவே வெளிப்பட்டு கொண்டிருக்காரு. நன்றி. கேரளாவில் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை எதிர்த்து பேசுறாங்களா? காங்கிரஸும் ஒரே கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸும் அங்க களமே அப்படிதானே கலை, உங்களுக்கு தெரியாதாங்க? இங்கேயும் களம் அதுதாங்க. இங்க என்ன களம்? இங்க களம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி. சரி, அங்க களம் மார்க்சிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும். சரி, ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஒரே கூட்டணியில் இருக்காங்க. இல்ல, பிரியன் ரொம்ப நேரம் காத்துட்டு இருக்காரு. இல்ல இன்னொரு விருதை காத்துட்டு இருக்காரு. இருங்க, வெயிட். அவர் முதற்கட்ட கருத்து வாங்கிட்டு வரேன். பிரியன் ரொம்ப நேரமா காத்துருக்காரு. நான் அவர்கிட்ட முதற்கட்ட கருத்து வாங்கிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்க. திரு பிரியன் இல்ல, திரு அருணன் வரேன். கேரளாவுல மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரசுக்கு இடையில தான் பிரதான போட்டின்னு சின்ன பிள்ளை கூட தெரியும். ஆனா எல்லா சின்ன பிள்ளைக்கும் தெரியும். பாஜகவை எதுக்குது? எங்க எதுக்குறீங்க? அங்க எதுக்குறது இல்ல. கடுமையா பேசியிருக்காரு. அதை மட்டும் நன்றி திரு பிரியன். எப்படி பாக்குறீங்க? இல்ல கலை, இருங்க கலை. திரு பிரியன் அவ்வளவு கோவிச்சுக்கிட்ட வீரர். சரி, அதே நிலைமைதான் இங்க. திமுக அதிமுக போட்டி. கலை, இருங்க கலை, கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்லுங்க. இல்ல, இந்த 2 கட்சிகளுக்கு தனிப்பட்ட விமர்சனத்தை சொன்னா என்ன வார்த்தைன்னு எனக்கு கேட்கல. சரி, அப்படியெல்லாம் வேண்டாம். சரி, ஓகே. இவருடைய நாகரிகம் பல்லிழிக்குதுங்கிறேன். சரி, சரி, விடுங்க. தனிப்பட்ட இல்ல. சரி, இருங்க. மார்க்சிஸ்டுகள்
திரு அருணன், கொஞ்சம் மரியாதை. திரு அருணன், கலை இருங்க, அதை ரெண்டு இவர் பேர் கருத்துறாரு. கொஞ்சம் அமைதியா இருங்க. தரங்கட்ட Okay. மார்க்சிஸ்டா அவர் பேசிட்டு இருக்காரு. சரி பல்லிழிக்குது. சரி கல்வி நிக்குது. கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. ரெண்டு பேருமே பல ஆண்டுகளா விவாதங்களை பங்கெடுக்கிறவங்க கொஞ்சம் இல்ல, அமைதியா சொல்றேன். ரைட், புரியுது. அதாவது பரவாயில்ல, இப்ப கடைசியா இந்த விவாதத்தின் முடிவுல ஐயா சைட் லைன்லயாவது கொஞ்சம் பாஜக விமர்சனி சொன்னீங்க. நம்ம அதிமுக தலைவர்கள், அதுவும் குறிப்பா எடப்பாடிங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கோம். பரவாயில்ல, அந்த அளவுக்கு வந்தது. இப்ப நான் நியாயமா என்னுடைய பேசுறேன், நீங்க ஆசை அப்படிலாம் பேச மாட்டீங்க. நீங்க இல்ல, திமுக இருங்க. கலை, இறங்கி இருங்க, கலை. ஐயோ, சுமையா இருக்குது, கலை. தூக்க முடியல, கீழே இல்ல, இறங்கி கலை. வைக்க மாட்டீங்க. என்ன பிரச்சனை இன்னைக்கு? இருங்க, கலை. உங்களுக்கு அமைதியா. தான் பெரிய பிரச்சனை. கலை கொஞ்சம் அமைதியா இருங்க. அவரை பார்த்து எனக்கு பரிதாபமா இல்ல, இருக்குது. கலை, நான் செய்திக்கு உங்களை வெளியிடணும். இல்ல, defend கலை, பண்றதுக்கு உங்களுக்கு கருத்துக்களே இல்ல. கலை. அடுத்தவங்களை பேச விட மாட்டீங்க. இங்க கலை, இங்க பாருங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன இது? எனக்கு புரியல, கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னைய பத்தி விமர்சனம் வைக்கிறேன், நான் பதில் என்ன அவர் ஒண்ணும் சொல்லல, கொஞ்சம் அமைதியா இருங்க. திரு அருணன், முடிங்க. இல்ல, அதாவது தங்களுடைய கருத்தை சொல்ல விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றவங்களே இப்ப ஏன் கருத்தை சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. மீண்டும் சொல்றேன், இப்ப கடைசியா ஒரு முடிவுக்கு என்னன்னா, ஐயா சைட் லைன்லயாவது பாஜகவை எடப்பாடியாவது விமர்சனியா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா சொல்ல வர்றேன். இந்த மாதிரி கருத்துக்கள் வந்திருக்கெல்லாம் பாப்பாக்கல்ல, கேட்பாக்கல்ல, கேட்டு அந்த மாதிரி நியூட்ரல் கலை, கலை கொஞ்சம் அமைதியா இருங்க. இது என்ன, இதெல்லாம் அனுமதிக்க முடியாது. கலை, எல்லாரும் பேசும்போது யாரும் குறுக்கிட கூடாது, கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன, நான் அதை கண்டிச்சேன்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க. திரு அருணன், ஆகவே இதை கேட்டாவது இனிமேலாவது எடப்பாடியார் விமர்சிப்பாரான்னு பார்ப்போம். ஏன்னா இது முக்கியமான முழக்கம். ஏன் இந்த கேள்வி வருது என்றால், தமிழர் உரிமையை காப்போம் என சொல்லும் பொழுது இன்றைக்கு தமிழர் உரிமைக்கு ஆபத்து வந்திருப்பது 10 ஆண்டு கால மோடி ஆட்சியால். முன்பெல்லாம் சில தவறுகள் நடத்தின, அதெல்லாம் மறைக்கல. ஆனால் அப்பொழுது கூட யாரும் ஒரு மாநிலத்தை இல்லை என்று ஆக்கியதில்லை. மோடி தான் ஜம்மு காஷ்மீர் என்கிற மாநிலத்தை ஒழித்து கட்டிவிட்டார். இன்றைக்கு 5 ஆண்டு காலமாக அந்த மாநிலம் இல்லை, 2 யூனியன் பிரதேசங்களாக சிதைத்து விட்டார். இப்படியாக நடந்துச்சு 2014 முன்பு. மனசாட்சியோடு நம்ம எல்லாம் யோசிக்க வேண்டாமா? நாளைக்கு இந்த நிலைமை எந்த ஒரு மாநிலத்துக்கு வரலாம், தமிழ்நாட்டுக்கு வரலாம். அப்படி என்றால் தமிழர் உரிமை காப்போம் என்றால் தமிழர் உரிமைக்கு ஆபத்து மோடியிடமிருந்து, பாஜகவிடமிருந்து, RSS இடமிருந்து. அவர்களை எதிர்க்காமல் தமிழர் உரிமையை காப்போம் என பேசுவது வெறும் நாடகம். நிச்சயமாக அது கள்ள கூட்டணியின் வெளிப்பாடுதான். அதைதான் நீங்கள் பாஜகவை, மோடியை எதிர்க்க மறுக்கிறார். நன்றி. எடப்பாடி இதுவரை இனிமேலாவது சைட்லைன்ல இருப்பாரான்னு பார்ப்போம். நன்றி, நன்றி. நீங்க எந்த லைன்லயும் எடுக்க மாட்டீங்க சார். ரெண்டே விஷயம் சார், நீங்க எந்த லைன்லயும் நியாயம் பேச மாட்டீங்க. ரெண்டே விஷயம் தான். அதாவது அண்ணாமலை வந்து சைட்லைன்ல எதுக்கு சார் அருணன் சார் ஓகே ஓகே முடிய இல்ல கலை, என்ன கலை இது? ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்தா எப்படி ஷோ பண்றது? ரெண்டே விஷயம் தான் சார். கொஞ்சம் சார், ரெண்டே விஷயம் தான். முடிய